வணக்கம். வாழ்க நலம். உங்கள் எல்லாருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது காமாக்கியா தேவியுடைய யோனி பீடம். பெண் உறுப்புக்குன்னே ஒரு ஆலயம் இருக்குது அப்படின்னா அது காமாக்கியா ஆலயம்தான். சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பனங்காட்டு பாக்கம் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம ஆலயம் இருக்குது. இந்த ஆலயத்தில் வேண்டுதல் எல்லாம் நடக்கும். பெண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்கக்கூடிய மகா தெய்வம் தான் காமாக்கியா தேவி. இந்த காமாக்கியா தேவி 51 சக்தி பீடத்தில் மிக முக்கியமான பீடம் யோனி பீடம். அசாமில் கவுகாத்தி அப்படிங்கிற இடத்துல தான் அம்பாளுடைய பெரிய ஆலயம் இருக்கு. அதுக்கு அடுத்ததான் சென்னையில் இங்கே இருக்கு, வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பனங்காட்டு பாக்கத்தில். யோனி கடவுள்னு சொல்லுவாங்க, சிருஷ்டி தேவின்னு சொல்லுவாங்க, பிறப்பு உறுப்புக்கான கடவுள்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட மகா சக்தி படைத்த தேவி தான் காமாக்கியா தேவி. பெண்களுக்கான வெளியில சொல்ல முடியாத பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும். அது மர்மமான பிரச்சனை மட்டும் இல்ல, மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு தெய்வம் எதுன்னா காமாக்கியா தேவி தான். அப்படிப்பட்ட காமாக்கியா தேவியை வழிபாடு செய்து உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள்ல இருந்து நிவர்த்தி அடையலாம். குருதி அப்படின்னா ரத்தம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு மாதவிலக்கு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்த்து புத்திரபாக்கியத்தை கொடுத்து நல்ல ஒரு இல்லறத்தை கொடுக்கக்கூடிய அற்புத கடவுள் தான் காமாக்கியா. இந்த காமாக்கியா தேவியுடைய வழிபாடு உங்கள் எல்லாருக்கும் சிறந்த வழிபாடாக இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.